ஹாய் காய்ஸ், குட் மார்னிங்க. டைம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி ஆகுது. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு டிமாண்டான ஒரு ட்ரெயினில் vlog எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பர்டிகுலராக இந்த ட்ரெயின் நம்பர் 16212 சேலம்ல இருந்து யஷ்வந்த்பூர் போகிற அந்த ஒரு பேசஞ்சர் சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் வந்து vlog எடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த சேலம்லேருந்து யஷ்வந்த்பூர் போகிற ட்ரெயின் ஃபுல்லி அன்ரிசர்வ்டு தாங்க. ஒரு 225 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதை அடையிறதுக்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு பீக் ஹவர்ஸுங்க. ஏன்னா வேலைக்கு போகிற எல்லா மக்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் பெங்களூர் போவாங்க. பெங்களூரையும் சேலமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அருமையான ரயிலில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி ஆகுது. உள்ளே வாங்க, உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம். சரி மக்களே, வாங்க நம்ம அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். போய் டிக்கெட் எடுக்கணும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு வந்து அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. இதை அப்படியே தூக்கி அதோட டாப்பில் வச்சுருவாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அதே மாதிரியே இதையும் தூக்கி வச்சுருவாங்க. மக்களே, நாம் ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட்டை நான் ட்ரெயின் பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து உள்ளே கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நான் பிளாட்ஃபார்ம் போயிட்டு அங்கிட்டு போய் பேசுகிறேன். சும்மா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. நாம் இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட ட்ரெயின் அழகாக இங்கே நிற்கிது பாருங்கள். யாருமே இல்லை, ஏன்னா விடிய காலையில் எடுக்கிறாங்களே. நம்ம தான் ஃபஸ்ட்டாக ஏற போகிறோம். சரி வாங்க, வழக்கம் போல் நம்ம இன்ஜின் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு ஷாட்டாக நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்மளையே சேலம் ஜங்ஷனில் இருந்து யஷ்வந்த்பூர் வர யார் கூட்டு போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் நிற்கிறா பாருங்கள், VAP7 கிருஷ்ணராஜபுரம். ஸோ இவர் தாங்க இன்றைக்கி நம்மளே அழைச்சிட்டு போக போகிறாரு. ஒன்று எங்கேயுமே ரிவர்ஸில் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக நம்ம யஷ்வந்த்பூரில் போயிடுவோம். சரி இப்போ வாங்க, ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எந்த ரூட்டில் போகுதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். மக்களே, நம்ம சேலமில் இருந்து யஷ்வந்த்பூர் போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 85 ரூபா தாங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதே ஜெர்னியை நீங்கள் சேலமில் இருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 185 கிலோமீட்டருங்க. அப்ராக்சிமேட்டாக பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஆனால் நம்ம 85 ரூபாயில் இந்த ட்ரெயினில் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணி சூப்பராக போகலாம். நாம் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் நம்பர் 16212. இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் நான் சொல்கிறேன். ட்ரெயின் ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்டு தாங்க. ஆனால் இதில் எத்தனை கோச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கோச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, பேக்கில் ஒரு SLR, நடுவில் பார்த்தீங்கன்னா 10 அன்ரிசர்வ்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 அன்ரிசர்வ்டு கோச் இந்த ட்ரெயினில் இருக்குது. அப்புறம் நாம் ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினுக்கு ஒரு ரேக் ஷேரிங் இருக்குங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், போர்டோட உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ட்ரெயினோட அந்த ரேக் ஷேரிங்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ இங்கே அழகாக தமிழ்லேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து நம்ம யஷ்வந்த்பூர் போகும், ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸாக போகும். யஷ்வந்த்பூர்லேருந்து இந்த ட்ரெயின் மைசூருக்கு ஒரு அன்ரிசர்வ்டாக தாங்க போகும். ஆனால் ரூட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு போகும். அதாவது ஹசன் வழியாக மைசூர் போகும். நாம் வந்து ஒரு 11 மணிக்கு யஷ்வந்த்பூர் போகிறோம்னா இந்த வண்டியை 12 மணிக்கு யஷ்வந்த்பூர்லேருந்து எடுத்து மைசூருக்கு நைட்டு ஒரு 9 மணி 8 மணி போல போய் சேர்ப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங். இன்னைக்கு நம்மளுடைய ஜேர்னியில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்குங்க. நான் அதை முன்னாடி போயிட்டு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை முன்னாடி போயிட்டு அது என்னன்றதை விளக்குறேன். அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, அதையும் சொல்கிறேன். Train number 16212 Salem Yeshwantpur Unreserved Express leave from platform number 3 at the scheduled departure time of 5 hours 20 minutes. இதுதான் மக்களே அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 அன்ரிசர்வ்டு, ஃப்ரண்ட்லி லாஸ்ட்லேயே ஒரு SLR போக மீதி 10 அன்ரிசர்வ்டா. இதில் பார்த்தீங்கன்னா இடையில 2 பெட்டி நம்மளுக்கு ஸ்லீப்பர் பெட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். உள்ளே போய் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், அதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நாம் இப்போ அப்படியே இந்த ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லோயர் இருக்கும், மேலே அப்பர் இருக்கும். ஆனால் சைடில் இருக்க மிடில் வராதுங்க. ஸோ இந்த கோச்சிலலாம் பார்த்தீங்கன்னா மிடில் பெர்த்தை மட்டும் கழட்டிட்டாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கோச் இருக்குது. 2 கோச்சிலையுமே இப்படி தான் இருக்குது. டைம் இப்போ கரெக்டாக 5:20 ஆகுதுங்க.
நம்மளோட ட்ரெயினை சேலம் ஜங்ஷன்லேருந்து எடுத்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஆன் டைமுக்கு நம்மளோட வண்டியை எடுத்தாச்சு. நம்மளுடைய ட்ரெயினை மார்னிங் 5:20க்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்டாப் பேஜஸ் பற்றி நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெயினோட டிபார்ச்சர் டைம் சொல்லிடுறேன். 5:20க்கு சேலம்லேருந்து எடுப்பாங்க. கரெக்டாக ஒரு 11:15 போல் நம்ம யஷ்வந்த்பூர் போயிடலாம். ஸோ டோட்டலாக இதுக்கு இடையில இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 265 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் ஸ்டாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹால்ட் இருக்குங்க. 20 ஸ்டாப்லேயும் நின்று தான் போவோம். என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சேலம்லேருந்து ஓமலூர்லேருந்து அப்படியே இந்த ஒசூர் வழியாக காட் செக்ஷன், ஸோ அந்த தொப்பூர் காட்ஸ் வழியாக அப்படியே நம்ம எல்லா ஸ்டாப்லேயும் நின்று பொறுமையாக நம்ம அப்படியே யஷ்வந்த்பூர் போய் ரீச் ஆக போகிறோம். டைம் இப்போ கரெக்டாக 5:47 ஆகுதுங்க. நம்ம ட்ராவலோட முதல் ஸ்டாப்லனா ஓமலூர் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வியூ வந்துடும். அவ்வளோதான், விடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்த்த ஓமலூர் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுங்க. ஸோ இங்கே என்னென்ன ட்ராக் பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ட்ராக் பிரியுது. ஒன்று வந்து நம்ம சேலம்லேருந்து பெங்களூர் போகிறோம்ல அந்த ரூட்டு ட்ராக் நம்ம போகிற ரூட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கும் இங்கே தான் ட்ராக் தெரியுது. அதனால தான் இது வந்து ஜங்ஷன் இருக்குது. ப்ரோ டைம் இப்போ காலையில் 6 மணின்றதுனால ரொம்பவே ஃபாகியாக இருக்குங்க. ரொம்ப ஒரு குளிரில் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச தொப்பூர் காட்ஸ் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். ஒரு குளிர்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராகவே இருக்குது. நாம் இப்போது கருவள்ளின்ற ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொப்பூர் தாங்க. ஸோ இங்கேருந்து அந்த பியூட்டிஃபுல்லான அந்த சீனரிஸ் எல்லாமே வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம ட்ரெயின் அப்படியே வளைஞ்சு அழகான அந்த காட் செக்ஷனில் போகும். மார்னிங் டைமில் அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. அநேகமாக தருமபுரியில் ஒரு பெரிய க்ரௌட் ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் இப்போ கரெக்டாக 6:21 ஆகுதுங்க. தொப்பூருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் நிறையவே பேசஞ்சர் ஏறி இருக்காங்க. நம்மளோட ட்ரெயினை தொப்பூரில் வெறும் 2 நிமிஷம் தாங்க நிப்பாட்டின வேகத்திலே நம்மளோட வண்டியை எடுத்தாச்சு. ஸோ மார்னிங் டைம் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது.
டைம் இப்போ கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. தருமபுரி வந்திருக்கோம். நம்ம ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 225 கிலோமீட்டர், ஒரு 66 கிலோமீட்டர் நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வளைவு வருது. டைம் இப்போ கரெக்டாக 7:20 ஆகுதுங்க. பாலக்கோடுன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கும். பாலக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. நம்ம கோச்சில் மட்டும்தாங்க கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸ்டேஷன் சின்னது போல இருக்கு. அங்கே நிற்கிறாங்களா? பெரிய லெவலில் இல்லை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆகுதுங்க. ராயக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். நாம இப்போ ராயக்கோட்டைன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய கிராசிங் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்தே எர்ணாகுளம் போகும்ல, அந்த இன்டர்சிட்டி வண்டியை வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம வண்டியை இங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. ரீசன் சிங்கிள் ட்ராக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் எப்போதுமே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இந்த இடத்துல ராயக்கோட்டை ஊரில் எப்போதுமே இந்த வண்டியை நிப்பாட்டி போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். காய்கறிகள் முதற்கொண்டு இங்கே விற்கிறாங்க எல்லாமே. ஒரு 25 நிமிடம் கழித்து நம்மளோட ட்ரெயினை ராயக்கோட்டையிலேருந்து எடுத்தாச்சுங்க. 25 நிமிஷமாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அழகாக வண்டி எப்போதுமே இந்த மாதிரி நிற்குமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் கீழே இறங்கி சாப்பிட்டாங்க. பட் நாங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கியாச்சுங்க. இதில் வந்து 4 இட்லி இருக்குது. 4 இட்லி 40 ரூபா. அண்ட் சாம்பார் சட்னி கட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க, 2 பிளேட்டு. டைம் இப்போது கரெக்டாக 9:25 ஆகுதுங்க. ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். மாசிவாக 1 ஹவர் டிலேவோடு வந்திருக்கோங்க. பெரிய டிலே, 1 ஹவர் ஆகிடுச்சு. என்ன ரீசன்றது உங்களுக்கே தெரியும். 2 கிராசிங் நம்மளுக்கு. ஒன்று எர்ணாகுளம் இன்டர்சிட்டி, ஒன்று காரைக்கால் வண்டி. ஸோ அதனாலே நம்மளுக்கு இவ்வளோ டிலேங்க. நம்ம ட்ரெயினில் இந்த பாதி க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இறங்கிட்டாங்க. இதுவரை நம்ம 158 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 225. இன்னும் நம்மளுக்கு ஒரு 7 ஸ்டாப் தான் இருக்குது. நாம் இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம யஷ்வந்த்பூர் போயிடலாங்க. என்னதான் நம்ம வண்டி டிலேவாக வந்தாலும் வர வேண்டிய லாஸ்ட்டு யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆன் டைமுக்கு ஸ்லாட் டைமை யூஸ் பண்ணி வந்தாச்சுங்க. 11:15 வரணும். ஸோ அதே மாதிரி 11:15 யஷ்வந்த்பூர் வந்தாச்சு. சரி வாங்க, வழக்கம் போல் வெளியே வச்சு நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சுங்க. ஸோ நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா காலையில் 5:20க்கு சேலம்லேருந்து எடுத்தாங்க. யஷ்வந்த்பூருக்கு கரெக்டாக 11:15, அதாவது 6 ஹவர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி சூப்பராகவே வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் அட்வான்ஸாக வந்திருக்கலாம். இடையில அந்த கிராசிங் இருந்தனால மட்டும் நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சிங்க. எனவே ஒரு சூப்பரான ட்ரெயினில் நல்லாவே சூப்பராக விளாக் எடுத்தாச்சு. அண்ட் நீங்கள் யாராச்சும் உங்கள் ஊருக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா யஷ்வந்த்பூர்லேருந்து சேலம் போகிறதுக்கு தாராளமாக இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீப்பர் பெட்டி கொடுத்துருக்காங்க. அழகாக மேலே அப்பரில் ஏறி படுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு தூங்கிக்கிட்டு ஊருக்கு ஜாலியாக போயிடலாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ட்ராவல் பண்ணாங்க. இதே நீங்கள் சிட்டிங் போயிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு க்ரௌடாகவே தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்லீப்பர் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அதில் கண்டுபிடிச்சி உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. ஓகேங்க, நம்ம vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களே அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தட்டா, பை, see you.